இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கேன். கொஞ்சமா புதினா இலைகள், நிறைய போட வேண்டாம், கொஞ்சமா போட்டா போதும். 2 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், ஒரு பெரிய சைஸ் பட்டை தாளிக்கிறதுக்கு, ஒரு 25 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் நீல சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பாருங்க, லவங்கம் எல்லாம் வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது பொன்னிறமா வதங்க தேவையில்ல, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்த்துக்கலாம். அதில் இந்த சாதத்துக்கு நம்ம மஞ்சத்தூள் போடல, இன்னைக்கு ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும், அதனால நாங்க அப்படியே செய்யறோம். பாருங்க, இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து செய்யறதுனால இந்த சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற லஞ்ச் பாக்ஸ் டிஃபனா இருக்கும். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு இஞ்சி போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுல ஒரு பெரிய தக்காளி ஒண்ணு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கினா தக்காளியோட டேஸ்ட் வந்து இந்த சாதத்துல இறங்கிடும். அப்படி இறங்கக்கூடாது, சும்மா லேசா பரட்டி விட்டா போதும். முழுசாவே இருக்கணும், தக்காளி எல்லாம் முழுசாவே இருக்கணும். நல்லா வதங்க தேவையில்லை இந்த சாதத்துக்கு. எந்த டம்ளர்ல அரிசி போட்டீங்களோ அதே டம்ளர்ல தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க. நான் இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும். இப்ப பாருங்க, தேங்காய் பால் எனக்கு கிட்டத்தட்ட 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. மீதி நம்ம தண்ணி இதோட சேர்த்திக்கலாம். பாருங்க, 5 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி கொதி வரட்டும்.
இதுக்கு மேல புதினா இலைகளை தூவிக்கலாம். தட்டு போட்டு மூடிருக்கேன். கொதி வந்தோன்னு பாத்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி. இப்ப பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சிடலாம். இருபது நிமிஷம் ஆனோன்னா விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் மூடி திறந்து பார்க்கலாம். முழு ப்ரெஷர் அடங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமா அடங்கினா போதும். சாதம் நல்லா வெந்திருக்கும். இப்ப இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா முட்டை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி தட்டி வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த தொகுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் பத்தலாம். இப்ப பாருங்க மசாலா பொருட்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம போட்டுறதுல வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ்ல தக்காளி ஒன்று போட்டுருவேன். தக்காளி நல்லா வதங்கட்டும்.
தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுலாம் தக்காளிக்குள்ள. நல்லா மசிஞ்சிச்சு. இதுல பாருங்க 4 முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு கிளற பாருங்க. இப்ப பாருங்க லேசா கிளறி வைக்கலாம். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். முட்டை ஊத்துனதுக்கு அப்புறம் அடிக்கடி கிளறிட்டே இருந்தாலும் தூள் தூளா போயிடும். இந்த மாதிரி இருந்தா நல்லா பாருங்க பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். லேசா ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. முட்டை நல்லா வேகட்டும். அப்படியே லைட்டா பரட்டி போடுங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாதம் வச்சிருக்க குக்கரை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். முட்டையும் இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேசா கிளறி விடுங்க. பாருங்க பெரிய பெரிய பீஸ்ல இருக்கு முட்டை. இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் போனோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போனோம்னா குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்மளுடைய தேங்காய் பால் சாதமும் முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.